வந்து இந்த கம்சன் இதில் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ வந்து சோமேஸ்வரான்ற ஒரு எங்கள் ஆளுக்கு இருக்கார், அவர் வந்து ஃபைட் பண்ணுறாரு, கிருஷ்ண பலராமர் ஃபைட் பண்ணுறாரு. அவர் வந்து பலராமர் தோற்கடிச்சிருக்காரு. ஏன்னா அவங்கள கடவுள் நம்ம வந்து இதனால அவங்க நல்லா ஃபைட் பண்ணுறேன்னு சொல்றதுனால என்ன பண்ண சோமேஸ்வராவுக்கு மல்யுத்தத்தை கற்றுக் கொடுக்குறாங்க கிருஷ்ணனும் பலராமரும். அவர் ஒரு அக்னிஹோத்ரி பிராமின், சத்துரவேதி பிராமின். எங்க இதில் வந்து ரெண்டுமே இருக்கு, ரெண்டு குவாலிட்டிஸும் இருக்கும். சில பேர் வந்து பிராமின்ஸ் மாதிரி பியூர் பிராமின்ஸாக இருப்பாங்க, சில பேர் சத்ரியாஸாக இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக நாங்கள் மிக்ஸ் தான், ரெண்டுமே மிக்ஸ் தான். ஆமாம், அது பிரெயின் ஆஃப் பிராமின் அண்ட் மைண்ட் ஆஃப் சத்ரியான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சோமேஸ்வரா கற்றுக் கொடுப்பாங்க, சோமேஸ்வரா வந்து மற்றவங்க கற்றுக்கணும். ஸோ மல்யுத்தம் வந்து அங்கேருந்து மல்லபுராணமும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த நிறைய இருக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நாங்கள் சிந்து சமவெளியெல்லாம் அங்கேயே செட்டில் ஆகும். தெரிஞ்சனால அரபு இன்வேஷன் வருது. அப்போ நிறைய பேர் பெரிஷாயிடுறாங்க, நிறைய பேர் வந்து இங்கே டுவர்ட்ஸ் கீழே வந்து அப்படியே மைக்ரேட் ஆகிறாங்க. சில பேர் மராட்டாவோட, சில பேர் விஜயநகர் வராங்க. ஹொய்சாலா கிங்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறோம். தென் ஹொய்சாலா வந்து விஜயநகர் டேக் ஓவர் பண்ணுறது. ஸோ நாங்கள் எப்படி இருந்தாலும் அது ஒரு ஆர்மிலே இருப்போம். ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் த கிங்ஸ் வந்து நாங்கள் அந்த ஃபைட்டிங்னால அவங்க ரிட்டைன் பண்ணிக்குவாங்க. அப்படியே இல்லை, அது கரெக்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே வந்து அரசர்கள் கொஞ்சம் வீக்காக சப்போர்ட்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய படைகள் இங்கே வாங்கிடுவாங்க. இதுதான் சத்திரம். அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒத்தாசை பண்ணி போன ஹிஸ்ட்ரி அது. இப்போ எங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் சோழர் எங்களுக்கு வந்து பூர்வீகம் வந்து சிதம்பரத்தில் ராஜாவுக்கு நாங்களாம் மந்திரியாக இருந்தோம் அரசு கொடுக்குறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பணிவு, அந்த பணிவு நிறைய விஷயம் கற்றுக்கணும்னா அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம நிறைய விஷயம் அது அப்படியே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரியமாக வந்து ரத்தத்துலேயும் ஊரில் சில விஷயம். ஆமாம், நிறைய விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் வந்து ஒரு பெரியவங்க ஒரு அரசர்கள் இருக்கீங்களோ, அதுக்கு வந்து நிறைய நம்பிக்கை வேணும், நாணயம் வேணும், பணிவு வேணும், எந்த ஒரு நல்ல ஒழுக்கம் வேணும். அதான் ஆமாம் ஆமாம், அது வந்து இருக்கிறது. அப்போ அவங்க வந்து நீங்கள் நல்லா இருந்தால் அவங்க உங்களை வச்சுக்கலாம். கரெக்ட். பாடி கிடக்கும் போது எல்லாம் ஃபுல் ட்ரஸ்ட் போடணும். ஏன்னா நகர்லாம் ஃபுல்லாக அவங்கள நம்பி எல்லாரும் நம்பி விட்டாங்க. இல்லை, அரசுக்கு பாதுகாப்பு படையாக இருந்து காக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே அல்ல. அன்றைக்கி வந்து எந்த விதமான ஒரு கம்யூனிகேஷன் கிடையவே கிடையாது. புறாத்துவது, குதிரத்துவது, இது ரெண்டுலாம் அவங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது பாதையே கிடையாது. நைட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. நைட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ வந்து அரசர் யாரை பண்ணுறாருன்னா, உங்க மாதிரி நல்ல படைகளை நம்பினா அவரோட வாழ்வாதாரம் வாழ்க்கையும் ஓடிட்டு. இதுதான் உண்மை. எப்படிங்க ப்ளஸ் பண்ணி இது வந்து ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தம், இன்னும் வந்து அரசு குடும்ப சம்பந்தம், ரெண்டுமே வரும். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சத்ரபதி, பாபாஜி, ராஜா, சிவாஜி ஃபேமிலிஸ்லாம் எப்படின்னு கேட்டாங்க, அவங்க வந்து சிவவழி வந்தவங்க. நாங்கள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாயன்மார், அதாவது அப்பர் அடிகளார் 1663 நாயன்மாரில் ஒரு நாயனார் எங்களோட குரு யாருன்னா அப்பர் ஃபேமிலி ஜென்ரேஷன். அதனால தான் ஏற்படும். அந்த ஜென்ரேஷன்னால தாங்க இவ்வளோ சில சாதனைகள்லாம் படைக்க முடியும். இல்லைன்னா அந்த அளவுக்கு வராது. பாட்டு அதனால தான் நம்ம இப்போ இந்த கும்பாபிஷேகம் எல்லாமே நம்ம வந்து ஏதோ கடவுளுக்கு கிஃப்ட் மாதிரி ஒரு காரணம் இருக்கு. ஆமாம், இல்லைன்னா இவ்வளோ சாதிக்க முடியாது. எவ்வளோ பெரிய போராட்டம் மாரியம்மன் கோயில் தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையுங்க ஒவ்வொரு ப்ராப்ளத்தை சந்திக்கிறோம். பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ கண்ட்ரோல், அப்புறம் மாநகராட்சி இருக்காங்க, அவங்க டெல்லியில் ரோடெல்லாம் அவங்க கண்ட்ரோல், அப்புறம் வந்து பிடபிள்யூ, அப்புறம் வந்து எல்லாத்த காட்டிலும் நம்ம வந்து அரண்மனை தேவஸ்தானம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்என்ஸ், இவ்வளோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சோழருக்கு அப்புறம் பாண்டியருக்கு அப்புறம் விஜயநகர சாம்ராஜ்யம் வந்திருக்கிறாங்க, நாயக்கர்ஸ் வந்திருக்காங்க, வந்திருக்கிறாங்க. கடைசியில் இவ்வளவு காப்பாற்றினது ஒவ்வொரு அரசர்கள் தான் காப்பாற்றிருக்காங்க. அதாவது அப்பு வந்து மராட்டியர் வரைக்குமே சில வந்து அரசர்கள்
வந்து காப்பாற்றிட்டாங்க இந்த கோயிலை. நாங்க இல்லைன்னா வந்து வந்து விஜயநகரம் வந்துட்டு நாயக் தென் மாவட்டம் சொன்னாங்க. விஜயநகரம் அங்க இது வந்து வயசால போறோம், விஜயநகர் போறோம் நாங்க. இவர் கிருஷ்ணதேவரா ஃபாலோ ஆகும்போது அங்கேருந்து பண்ணி மைசூர் ஒடையாஸ் சில பேர் ஜாயின் பண்றாங்க. சில பேர் வந்து அந்த ஃபியூடல் கிங்ஸா இருக்காங்க. விஜயநகர்ல இருந்து நாயக் கிங் வராங்க. நாயக் வந்து விஜயநகர் கிங்டம்ல வருவாங்க தான். அவங்க வந்து எங்களை கூப்பிட்டு வந்து இங்க வராங்க. தென் நாயக்ஸை டிஃபீட் பண்ணிட்டு மராட்டா ஏகோஜி வராரு. அப்படியே ஏகோஜி தான் ஃபர்ஸ்ட். அந்த அப்படியே இது பண்றது தான் அந்த மாதிரி வந்தவங்க. இது வந்து இப்போ நான் கரெக்டாகவே பார்த்தீங்கன்னாவே எனக்கு இந்த அரச கதைகள் அரசு இதெல்லாம் அப்படியே தன்னாலேயே ஊறி வந்துருச்சுங்க. அதனால தான் இவரும் நானும் ரொம்ப பேசுகிறேன். அது டிஎன்ஏல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, உங்களை மாதிரி அது வந்து பர்த்டே நமக்கு இந்த சில விஷயம்லாம் அனலைஸ் பண்ணுறது இல்லை இந்த அளவுக்கு டீப்பெல்லாம் வந்து நம்ம ஆழமெல்லாம் இறங்கி கோயிலுக்கு போனாலும் சரி இதை ஆராய்ச்சி பண்ணும்போது ஈஸியாக அதை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு வருங்க. எனக்கு வேணா அப்போதான் சார் வேணும்னு சொன்னார். வச்சு தான் வந்து என்ன அதில் ரத்தத்திலே ஊற சில விஷயங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து எந்த அரசு குடும்பங்களோட ஒன்றி வர்றது எல்லாம் போன ஜென்மத்தில் லிங்க் இருந்தால் தான் அதெல்லாம் நமக்கு பாக்கியம் கிடைக்குது. எல்லாத்தையும் எல்லா பாக்கியமே கிடைக்காது. இல்லைன்னா நீங்கள் முடியாது. இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய பேரரசுகள் அது வந்து நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம பீப்புளோட பெருமை, நம்ம பீப்புளோட சாதனைகள் இதை பற்றி தான் எடுத்து சொல்லணும். அதில் எல்லாமே கவர் ஆகிடுது. சோழாவில் இருந்து நல்லவாசலாம் வந்தாங்க. இப்போ குடவரை கோயிலெலாம் பார்த்திங்கன்னா திருச்சி, உறையூர், அப்புறம் இன்னும் இந்த பக்கம்லாம் இருக்குல்ல, இந்த புதுக்குடியெல்லாம் இருக்குல்ல, குடவரை கோயிலெலாம் இருக்குது 6ஆம் நூற்றாண்டு. இப்போ சோழாவிலேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா இது 9ஆம் நூற்றாண்டு. எளிமையாக புரிய வைக்கிறேன். அதாவது எப்படி கொண்டு போகிறேன் அப்படின்னா வரக்கூடிய நம்மளோட பிள்ளைகளுக்கு புரியாது. அடுத்து பேரம்பேத்தி இந்த ஜென்ரேஷன் போய் கிளாஸ் இருக்கிறேன். எளிமையாக 1 ஹவரில் பெரிய பேரை பற்றி புரிய வச்சுக்கணும். யாருக்குமே இன்னும் தெரியாது ஐயாவுக்கு அந்த ஆராய்ச்சி நான் பண்ணியிருக்கேன். அது நல்லா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செட் ஆயிடுச்சு. அந்த ஒரு செஷன் வந்து எடுக்கணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டேன். எல்லாருமே ஆரம்பம் இன்னைக்கு எடுத்துருவாங்க. யோசிச்சு சரி உட்காந்து எனக்கே வச்சு விட்ருவோம். உட்காந்து ஃபெஸ்டிவலே வச்சு விட்ருவோம். அது ரெஸ்ட்ரிக்ட் வச்சு விட்டுருச்சு. அது ஏற்ற மாதிரி நான் இதுவும் கிடச்சிது, ஹாலும் கிடச்சிது, ப்ராஜெக்டோட கிடச்சிருச்சு. எவ்வளோ பேர் கெப்பாசிட்டி உட்காருவாங்க?